ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு தரிசனம், நல்ல ஒரு செய்தியை தான் ஆண்டவர் என்று பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கொடுத்தார். நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க இருக்கிறார். நல்ல ஒரு மனமகிழ்ச்சியின் நாட்களை கொடுக்க இருக்கிறார். நல்ல பண்டிகையின் காலங்களை கொடுக்க இருக்கிறார். உங்களுக்குள்ளாக நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் நடக்கும்படிக்கு, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் நடக்கும்படிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரிங்களா? இந்த காலகட்டம்ன்றது வெகு தூரத்துல இல்லை, இந்த வருஷத்துக்குள்ளாகவே இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் அதன்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இப்போ ஆண்டவருக்கு சில காரியங்களை இதை பத்தி ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்திட்டாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி எந்த ஒரு அசுத்தத்திற்கும் உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. சரிங்களா? பரிசுத்தம் தான் நம்மளுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும். சரிங்களா? நம்ம நீதியா நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சில காரியங்களுக்காக நான் ஜெபித்தேன். கர்த்தர் அநேக காரியங்களை இடைப்பட்டார். ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. அதன் பிறகுதான் இந்த மெசேஜுக்கு என்று நான் என்ன சொல்லுவது என்று ஆண்டவரிடத்துல கேட்டேன். சரி, ஓகே. இப்போ ஒரு காரியத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். இம்மட்டுமாய் உங்களை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கென்று ஆண்டவர் திட்டம் செய்து வைத்திருக்கிற ஃபியூச்சருக்குன்னு திட்டம் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இம்மட்டுமாய் நம்மளை எவ்வளவு அழகா நடத்தி வந்தார். இம்மட்டுமாய் கொள்ளை நோயின் காலத்துல பாதுகாத்து கொண்டார். நீங்க திரும்பி பாருங்களேன், எப்படி இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா திருமணம் செஞ்சு வச்சாரு. என்னோட வாழ்க்கையில கேட்டீங்கன்னா, எங்க குடும்பத்துல அநேக சாட்சிகளை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். எப்படி பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சாரு, எப்படி உங்களை ஒரு வீடு வாங்க வச்சாரு கர்த்தர், எப்படி உங்களை வேலை கொடுத்து உங்கள் வேலை ஸ்தலத்துல உங்களை உயர்த்தினார். இதையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு காரியம் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்ம போறது போல போகும்போது தேவனை முறுமுறுக்கிறோம்ல. ஐயோ ஆண்டவர் மற்றவங்களுக்கு செய்யறாரு, எனக்கு முறுமுறுக்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் நமக்கு செஞ்ச காரியத்தை எண்ணி நன்றி சொல்லுவது நம்ம மேல விழுந்த கடமை. சரிங்களா? அதே போல உங்களால முடிஞ்ச ஒரு சுவிசேஷ பணியை நீங்க செய்யுங்க. அந்த காலத்தெல்லாம் நான் ரொம்ப லவ் பண்ற மெச்சுக்கொள்ற ஒரு மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? இண்டிவிஜுவல் இவாஞ்சலிசம். அது ஒரு காலத்துல அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்துச்சுப்பா. அங்கங்க நாட்கள் நின்று ஒருவரை ஒருவர் பலப்படுத்துவாங்க, சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, வேத வசனங்களை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்படுத்துவாங்க. அதெல்லாம் அருமையான ஒரு காட்சிகளா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குதா பாருங்க? இல்ல. ஒருத்தரை குறித்து ஒருத்தர் காசிப் பேசுறோம், மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே யூடியூப்லயே மூழ்கி போய் இருக்கிறோம், உலக காரியங்களை பார்த்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன இந்த செய்திகள் நல்ல மனமகிழ்ச்சியின் நாட்கள், நல்ல உங்களுக்கு பண்டிகையின் காலங்கள், மனமகிழ்ச்சி எல்லாம் தயாரா இருக்குது. இந்த ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் செய்வார். அதற்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. பரிசுத்தத்திலே நீதியினர். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.